கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயரே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அர்ஜுன ஐயா அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக மரித்தோரை விட்டு எழுந்திரு, அரைஸ் ஃப்ரம் த டெட். இன்றைக்கு பாவத்திலே மரித்தவர்களை உலகத்திலே நாம் அதிகமாக பார்க்கிறோம். நாமும் ஒரு காலத்திலே பாவத்திலே மரித்தவர்களாக இருந்தோம். வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 5வது அதிகாரம் 15வது வசனம், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அரைஸ் ஃப்ரம் த டெட் அண்ட் கிரைஸ்ட் ஷால் கிவ் யூ லைட். கிறிஸ்து நம்மை பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்றால் நாம் மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. இன்றைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பாவத்தில் செத்து கிடக்கிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். செத்த சரீரங்களாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். பாவம் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது. அந்த விதமான ஜனங்களை விட்டு நாம் விழித்து எழ வேண்டிய காலகட்டத்திலே இருக்கிறோம். எனவே பரிசுத்த வேதாகமும் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு எழுதும்போது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் எழும்ப வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பிரகாசிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அது நடைபெறும். நாம் மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னமே இது சொல்லப்பட்டிருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அவர்களுக்கும் இதே காரியம் முன்னுரைக்கப்பட்டது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அற்புதமாக பிதாவாகிய தேவன் அவர்களை அணியணியாக புறப்பட பண்ணினார். எகிப்தை விட்டு அநேக அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தினார் என்று பார்க்கிறோம். ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் பிரித்தெடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தோரை எழுப்பக்கூடியவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனம், மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது,
அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம். அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று நம் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். இப்பொழுது நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் பாவத்திலிருந்து நீங்கள் மீட்கப்படுவீர்கள். பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டிருக்கிறது. மரித்தோர், பாவத்திலே மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம். நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாக பிழைப்பீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தம் கேட்கும் ஆடுகளாக மாறுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு எழுதும்போது 2வது அதிகாரம் 1வது வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நாம் முன்னமே பாவங்களினாலே செத்தவர்களாக இருந்தோம். ஆதாமின் கீழாக எல்லோரும் பாவத்தின் கீழாக அடைக்கப்பட்டார்கள். எல்லோரையும் பாவம் ஆண்டு கொண்டது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தோமா? அப்படி இருந்த நம்மை கிறிஸ்து உயிர்ப்பித்தார் என பரிசுத்த வேதம் சொல்கிறது. அதே எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். By the grace you are saved. நம்முடைய நற்கிரியலினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை. அவருடைய இரக்கம், தயவு, அதனாலே நாம் ரட்சிக்க சுதந்திரித்துக் கொண்டோம். அதனாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். அக்கிரமங்களினாலே மரித்தவர்களாக இருந்த நம்மை தேவன் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இது தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். கிருபையினாலே ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டீர்கள். யார் நம்மை பாவத்திலிருந்து மீட்க முடியும்? பரிசுத்தர் இயேசு ஒருவரே நம்மை மீட்க முடியும். மரித்தவர்களாக இருந்தோம். இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிக்க வந்தார். நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய அநாதி திட்டத்தின்படியாக, தீர்மானத்தின்படியாக இயேசுவை எழுப்பின தேவன் நம்மையும் அவரோடு கூட எழுப்பினார் என்று நாம் அறிகிறோம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 6வது வசனம், இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாகப்பட்டு இருந்தும் தேவன் முன்பாக ஆவினாலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லோருக்குமே சுவிசேஷமானது அறிவிக்கப்பட்டது. அவர்கள் மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் தேவன் முன்பாக அவர்கள் பிழைக்க வேண்டுமே. ஒருவரும் கெட்டுப்போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் திட்டம் உள்ளவராக இருக்கிறார். அதற்கு தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தேவன் முன்பாக ஆவினாலே பிழைக்கும்படியாக எல்லோருக்கும் சுவிசேஷமானது அறிவிக்கப்பட்டது. யோவான் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் செய்தார். அதைத் தொடர்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் செய்தார். இந்த மனம் திரும்புங்கள் என்ற ஒரு செய்தி அன்று முதல் இன்று வரை பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் எல்லோருமே மனம் திரும்ப வேண்டும். நினிவே பட்டணத்தார் யோனாவினுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள். தேவன் கிருபையாய் அவர்களை ரட்சித்தார் என்று நாம் அறிகிறோம். அதே போல நாம் மனம் திரும்பும் போது நிச்சயமாக ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக நாம் இருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் முதல் 2 வசனத்திலே, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில்,
தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு எதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. இன்றைக்கு இந்த விதமான செத்த சபைகள் நிறைய இருக்கிறது. அதற்கு முன் உதாரணமாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவானுக்கு திருவள்ளம் பெற்றும் போது இந்த சர்தே சபையை குறித்து எழுத சொல்லுகிறார். தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, 7 சபைக்கும் உரிமையாளர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய கிரியைகளையும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறியக்கூடியவராக இருக்கிறார். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். அதான் நான் முன்னுமே சொன்னேன், பாவத்திலே செத்து போன மனிதர்களை நாம் அதிகமாக பார்க்கிறோம், நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விதமாக உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. நீ எதில் விழுந்து போன என்பதே உனக்கு தான் தெரியும். அதை நீ ஸ்திரப்படுத்தி உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை, குறைய காணப்படுகிறாய். நாம் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மரண பரியந்தமும் உண்மை உள்ளவனாய் இரு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போதுதான் நமக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும். ஏதோ கொஞ்ச நாளைக்கு உண்மையா இருந்துட்டா போதும் என்பதல்ல, மரண பரியந்தம் உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், எனவே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எனவே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும். வேதம் அதை எதிர்பார்க்கிறது. இரண்டாவது காரியமாக நாம் பார்க்கும்போது, நம் தேவன் மரித்தோருக்கும் தேவனாக இருக்கிறார். அவர்களை எழுப்ப வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமினுடைய விசுவாசம் அருமையான விசுவாசம். நம் எல்லோருக்கும் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கிறார். அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து, மரித்தோரை உயிரோட கூட எழுப்ப வல்லவர் என்பதை அவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலிருந்து தேவன் அழைக்க வல்லவராக இருக்கிறார். அவர் அற்புதமானவர். அவருடைய வார்த்தைகள் அதிசயமானது. இதை ஆபிரகாம் விசுவாசித்தான். எனவே காணாத தேசத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். அவனுடைய சந்ததியை சுதந்திரித்தது. இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த விசுவாசத்தின் சந்ததிகளாக நாம் இருக்கிறோம். அவனை பார்த்து அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று சொன்னார். அநேக ஜாதிகளுக்கு ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கின்றார். எத்தனை அருமையான ஒரு காரியம். நீங்கள் ஆபிரகாமின் குமாரரும் குமார்த்திகளுமாக இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். யோவான் 5வது அதிகாரம் 21வது வசனம், குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். பிதாவானவர் மரித்தோரை எப்படி உயிரோடு கூட எழுப்புகிறாரோ அதை போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். இந்த ஒரு அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது.
பிதாவாகிய தேவன் அவரை இந்த பூமிக்கு அறிமுகம் செய்யும்போது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி விடுங்கள் என்று வானத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனால் தேர்வு செய்யப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவர் மூலமாக நாம் ரட்சிப்பை சுதந்தரிக்கப் போகிறோம். அவரை இந்த உலகத்திற்கு ஆண்டவரும் இரட்சகருமாக பிதாவாகிய தேவன் தந்திருக்கிறார். எனவே பிதாவானவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புவதைப் போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். பாவத்திலே மரித்து கிடந்த நம்மை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறார். யோவான் 11:25 இயேசு சொல்லுகிறார், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அவர் லாசருவை அதிகமாக நேசித்தார். லாசரு மரித்து போனார். இதோ மார்த்தாளோ அழுது கொண்டிருக்கிறாள். அப்பொழுது இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். லாசருவை எழுப்பினார். மரித்து போன அவனை, லாசருவே வெளியே வா என்று கல்லறைக்கு முன்பாக நின்று கொண்டு சொன்னார். மரித்தவன் அப்படியே உயிரோடு கூட எழுந்து வந்தான். அன்பானவர்களே, இந்த அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். தமக்கு சித்தமானவர்களை அவர் உயிர்ப்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். நீங்கள் நான் விசுவாசிக்கும் போது பாவத்திலே மரித்து கிடக்கிற நம்மை அவர் உயிர்ப்பிக்க அறிந்திருக்கிறார். யோவான் 11:26 உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான், இதை நீ விசுவாசிக்கிறாயா என்றார். நம்ம ஏற்கனவே பாவத்திலிருந்து நம்மை உயிர்ப்பித்து விட்டாரே. நாம் அவரை விசுவாசிக்கும் போது இனி நமக்கு மரணம் என்பதே இல்லை, என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான், இதை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! உலகத்திலே நம்ம எதை வேணாலும் விலை கொடுத்து நம்ம வாங்கிடலாம். நம்முடைய ஜீவனை நாம் ரட்சிக்க முடியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது, விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான், அவனுக்கு சாவு என்பதே இல்லை. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்தவர்களாக இருக்கிறோம். இரண்டாம் மரணம் சரீர மரணம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்போது எழுப்பப்படுவோம். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் மரிக்கிறோம். இது முதல் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துக்குள்ளாக மரணம் என்பது பாக்கியவான்கள் லிஸ்டிலே போய் சேருகிறது. எனவே அவன் என்றைக்குமே மரிக்க போவதே இல்லை, இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். யோவான் 5:28-29 இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்போது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். எல்லாரும் தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு காலம் இருக்கிறதே. அந்த காலத்திலே நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைய போவார்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடைவார்கள். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறது. பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் வரும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த நிகழ்வு நடைபெறும். எல்லோரும் நிச்சயமாக அந்த சத்தத்தை கேட்பார்கள். ஆதாம் முதலாக இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகை வரைக்குமாக எத்தனை சரீரங்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறதோ அத்தனை சரீரங்களும் அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் வரும். அப்பொழுது என்ன நடக்குமா?
நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியாக எழுந்திருப்பார்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படியாக எழுந்திருப்பவர்களாக புறப்படுவார்கள். நீங்க நன்மை செய்தீர்களா, தீமை செய்தீர்களா? இந்த வசனத்தோடு கூட நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். நன்மை செய்தோம் என்றால் நன்மையான காரியங்களை நாம் அறுவடை செய்வோம். தீமை செய்திருப்போம் என்றால் நமக்கு தீமைதான் வந்து கிடைக்கும். எனவே இந்த பூமியிலே சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். அதனாலே கவனத்தோடு கூட இருங்கள். இந்த ஆசீர்வாதத்திற்கு பங்கடையும்படியான ஜனங்களாக ஆயத்தம் உள்ளவர்களாக இருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 13வது வசனம், என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஏன் இந்த வார்த்தையை எசேக்கியேலை கொண்டு பேசினார்? ஜனங்கள் சொன்னார்கள், இஸ்ரவேலர்கள், எங்களுடைய எலும்பெல்லாம் உலர்ந்து போயிற்று. ஆண்டவராகிய தேவன் உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்க வல்லவர். எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அழைத்து கொண்டு போனார். இதெல்லாம் உயிரடையுமா என்று கேட்டார். தேவரீர் சகலத்தையும் அறிந்திருக்கிறீர் என்று அவன் சொன்னார். தீர்க்க தரிசன உரை என்று சொன்னார். அப்பொழுது உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் உண்டானது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லாசருவை எழுப்பினதனுடைய நோக்கம் இதுதான். அவர் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். இந்த தீர்க்க தரிசன வசனத்தின்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் குறிப்பாக, அவர்கள் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார். எத்தனை அற்புதமான காரியம்! அப்படி இருந்தும் அவர்கள் இயேசுவை புறம்பே தள்ளி சிலுவையிலே ஆணியடிக்கும்படியாக ஒப்புக் கொடுத்தார்கள். எத்தனை வேதனையான ஒரு காரியம் என்று பார்த்திருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமை நிறைந்தவர் என்பதை நாம் அறிவோம். அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எழுதப்படும் என்றால் புஸ்தகங்கள் கொள்ளாது. அந்த அளவுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16-17 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபையாருக்கு எழுதும்போது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகையை தெசலோனிக்கே சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தெரியப்படுத்தியிருக்கின்றார். பிரதான தூதனுடைய சத்தத்தோடு அவர் வரப்போகிறார். தேவ கால சத்தமானது துணிக்கப்பட போகிறது. அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். எப்படி வானத்துக்கு ஏறி போனாரோ அப்படியே மீண்டுமாக இறங்கி வருவார். அப்பொழுது என்ன நடைபெறும்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோடு அநேகர் இருப்பாங்க இந்த பூமியில. ஒரு இமைப்பொழுதுல இந்த வானம் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இமைப்பொழுதுல இவைகள் எல்லாமே நடைபெறப் போகிறது. முதலாவது இயேசு கிறிஸ்து வரும்போது ஏற்கனவே முன்னவே கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். செகண்ட், உயிரோடு இருக்கிறவர்கள் அவரோடு கூட ஆகாயத்திலே அப்படியே மேகங்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரோடு எப்போதும் இருப்பார்கள். எத்தனை ஆசீர்வாதமான காரியம்! இந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? அன்பானவர்களே, வேத வசனம் நம்மை
தேற்றக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவத்திலே மரித்து கிடக்கிற ஜனங்களை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டிய வேலை ஆயிற்று. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. நாம் எழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அப்போது என்ன நடைபெறுகிறது? கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்திற்கு நம்மை அவர் தகுதிப்படுத்துகிறார். எழும்போதுதான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர்களோட கூட நாம் மரித்தவர்களாகவே வாழ்வோம் என்றால் மரணம் நம்மை ஆண்டு கொள்ளும். எனவே உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுங்கள். அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட பிதாவாகிய தேவன் உயிர்ப்பித்தார். உயிர்ப்பிக்க வல்லவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். எனவே மரித்தோரை விட்டு எழுந்திருங்கள். இன்னைக்கு அநேக இடங்களில் நாம் பார்க்கும்போது உயிரோடு இருந்தும் செத்தவர்களாக நடமாடுகிறார்கள். நாம் எந்த காரியத்தில் நாம் வீழ்ந்து போனோமோ அவைகளை நினைத்து மனம் திரும்பி குணப்படும் போது நாம் தேவனுக்கு முன்பாக வல்லமையுள்ள சாட்சிகளாக தேவனாலே நிலைநிறுத்தப்படுவோம். எனவே நம்முடைய கிரியைகளை நம்முடைய பிதாவாகிய தேவன் அறிகிறார். சாகுவதற்கு ஏதுவான காரியங்களை விட்டுவிட்டு மனம் திருப்புங்கள். நம்முடைய தேவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கக்கூடிய தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார். லாசருவே வெளியே வா என்று சொன்னார். மரித்தவன் உயிரோடு கூட எழுந்தான். எத்தனை ஆச்சரியமான காரியம்! இதுவரைக்கும் உலகத்தில் எங்கேயாவது இந்த விதமான ஒரு காரியம் சம்பவித்ததாக நாம் கேள்விப்பட்டதுண்டா? இயேசு கிறிஸ்துக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. நம்மை அவர் உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார். உயிரோடு இருந்து அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் அவராலே நிச்சயமாக எழுப்பப்படுவான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். எனவே அவரை விசுவாசியுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள். மரித்தோரை விட்டு எழுந்திருக்கத்தக்கதான காலமாக இது இருக்கிறது. கிறிஸ்து உங்களை பிரகாசிக்க செய்யும்படியாக நாங்கள் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, மரித்தோரை உயிரோடு கூட எழுப்ப வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பாவத்திலே மரித்து கிடந்த எங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கொண்டு உயிரோடு கூட எழுப்பின தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்தவர்களாக இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை உம்முடைய அன்பின் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு நீ தந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். மகிமையிலே அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மண்டையில் வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் யாவருக்கும் தந்தரல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have fought a good fight. I have finished my course. I have kept the faith. Amen. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். Watch you, stand fast in the faith, be perfect men, be strong. Amen. 624202 South India. Our mobile number 944-355-8041. Another number 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel.
May God bless you all.